ஒரு பிரச்சனை எப்பவுமே நடக்கும்போது பிரச்சனை பண்ணுறவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தும் பிரச்சனை நடந்ததுனால ரியாக்ட் பண்ணுறவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து ரெண்டு பேர் பக்கத்துலேருந்து யோசிச்சா தான் ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுக்க முடியும். இந்த பிரச்சனை நடந்த அன்றைக்கே ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அன்றைக்கே பேசணும்னு நினச்சேன், பட் என்னால் இன்றைக்கி தான் பேச முடிஞ்சது. இப்போது கன்னடிகாஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நம்ம யோசிக்க போகிறோம். கன்னடிகாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நான் எதுவுமே இன்டர்நெட்லேருந்து அப்படியெல்லாம் இல்லை, ஒரு 4-5 பேர்கிட்ட பேசினா ப்ராக்டிக்கல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்களோட புரிதல் என்னவா இருக்குது, அதை வச்சு தான் நான் இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிலர் சான்ஸ்கிரிட்ல இருந்து தான் எல்லா லாங்குவேஜும் வந்துச்சு அப்படிங்கிறது ஒருத்தனோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா புரோட்டோ திராவிடம் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கிறதா சொல்கிறேன். அப்படி இந்த புரோட்டோ திராவிடம்ங்கிற ஒரு லாங்குவேஜில் இருந்து ஒரு 4-5 லாங்குவேஜ் பிரிந்து வந்துச்சு. அதில் தமிழ் ஒன்று, கன்னடம் ஒன்று, மலையாளம் ஒன்று, தெலுங்கு ஒன்று. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் தான் அப்படின்னு. ஒரு சப்பாத்தியை 4 பேர் பிச்சை மாதிரி பிச்ச ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லாங்குவேஜாக பிரிஞ்சிச்சு அப்படிங்கிறது அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக சொல்கிற. அப்படி இன்னொரு சிலர் என்ன சொல்கிற அப்படின்னா கன்னடம் தனி லாங்குவேஜ், இது எதுலேருந்து தோன்றியெல்லாம் வரல, இது தனியாக தோன்றுச்சு, அதுலேருந்து தான் மற்ற லாங்குவேஜ் பிரிஞ்சிச்சு, இல்லை கன்னடம் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் எல்லாத்த விட அப்படின்னா அவனோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிற. அப்படி இது இந்த இந்த 3 ஸ்டேட்மெண்ட் தான் மெஜாரிட்டி கன்னடம் பேசுகிற மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வருவோம். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லவே வேணாம். தமிழ்நாட்டில் பிறந்தவங்க, தமிழ் பேசுகிறவங்க எல்லாத்துக்குமே தமிழ் தான் மூத்த மொழி, முதல் மொழி, ரொம்ப தொன்மையான மொழி, செம்மொழி அப்படின்னு பெருமையாக பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு நம்மக்கிட்ட மெட்டீரியலிஸ்டிக், லிட்ரேச்சரல், ஆர்கிடெக்சரல், ஹிஸ்டாரிக்கல் எல்லா விதத்துலேயும் நம்மக்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம மொழி தான் உலகத்திலேயே ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியிலேயே வச்சு ரொம்ப பழமையான ஒரு மொழினா இந்தியாவிலேயே வேர்ல்டுலேயே தமிழ் தான் ரொம்ப பழமையான மொழி. இப்போ என்ன பிரச்சனைனா, அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட லாங்குவேஜ் வசதி, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வசதி. எப்பவுமே காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லை. அதனால் அவன் சொன்ன ஒப்பீனியன், அவங்க என்னென்ன ஒப்பீனியனை அவங்க எடுத்து வச்சாங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக டீகோட் பண்ண போகிறோம். அது உண்மையாலுமே உண்மைதானா, இல்லை நம்மளுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா, வித் மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்ஸோட நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சான்ஸ்கிரிட்லேருந்து தான் கன்னடா வந்துச்சுன்னு சொன்னவரோட ஒப்பீனியனுக்கு நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆர் யூ ரியலி ஹாப்பி வித் த கான்செப்ட் விச் யூ செட் பிரதர்? ஏன்னா தமிழ்லேருந்து கன்னடா வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. பட் சான்ஸ்கிரிட்ல இருந்து தான் கன்னடா வந்துச்சுன்னு நீங்களே சொல்கிறதுல ஆர் யூ ரியலி ஹாப்பி வித் யோர்ஸ் ஒப்பீனியன்? சரி, இப்போ அவரோட ஒப்பீனியனுக்கே போவோம். சான்ஸ்கிரிட்டே ஒரு சில லாங்குவேஜில் தான் டிரைவ் ஆகி வந்துச்சு. பிராகிருதம், சூரசேனி அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு லாங்குவேஜில் இருந்து ஃபார்ம் ஆன ஒரு லாங்குவேஜ் தான் சான்ஸ்கிரிட். அண்ட் சான்ஸ்கிரிட் பிலாங்ஸ் டு இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ். அதில் இருந்து ஹிந்தி, உருது, பஞ்சாபி இந்த மாதிரி லாங்குவேஜஸ் தான் தோன்றி வந்துச்சே தவிர கன்னடாவுக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் டைரக்ட் லிங்க்லாம் எதுவும் இல்லை. ஒரு சில பல வார்த்தைகள் மிக்ஸ் ஆகிருக்கு கன்னடத்தில், பட் டைரக்டாக அதுலேருந்து ஃபார்ம் ஆகியெல்லாம் வரல. இதுக்கு லிங்குவிஸ்டிக்காகவும் ஆர்கியாலஜிக்கலாகவும் மெட்டீரியலிஸ்டிக்கான எவிடன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் இஸ் டோட்டலி ஃபால்ஸ். இப்போ அவங்க சொல்கிற செகண்ட் ஒப்பீனியனுக்கு போவோம். செகண்ட் ஒப்பீனியன் படி புரோட்டோ திராவிடம்னு ஒரு லாங்குவேஜ் இருந்ததாகவும், அந்த லாங்குவேஜ்லேருந்து பிச்சு போட்ட மாதிரி கன்னடம், தமிழ், மலையாளம், தெலுங்கு எல்லாமே கிட்டத்தட்ட சம காலகட்டத்தில் பிரிஞ்சதாகவும் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு இருந்ததாகவும் சொல்கிற. அப்படி இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இப்போ கன்னடத்திலேயே ஓல்டஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷனாக ஹல்மிதி இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஹல்மிதி ஊர் பக்கத்தில் இருக்குது. தமிழில் ஓல்டஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷனாக இருக்கிற மாங்குளம் கல்வெட்டு மதுரை பக்கத்தில் இருக்குது. அந்த மாதிரி புரோட்டோ திராவிடத்தோட ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் காட்டுங்க. சரி, வேணாம், இன்ஸ்கிரிப்ஷன் வேணாம், ஏதோ ஒரு லிட்ரேச்சர் புக்கு காட்டுங்க. இப்போ தமிழில் தொல்காப்பியம் இருக்குது, கன்னடத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருந்திருக்கும். அந்த மாதிரி புரோட்டோ திராவிடத்தோட ஒரு புக்கு காட்டுங்க. இல்லை தமிழில் சேர சோழ பாண்டியர்கள் பல சாம்ராஜ்யங்கள் தமிழ் பேசிச்சு. எனக்கு தெரிஞ்சு கன்னடம் சாளுக்கியர்கள் பேசினாங்க. அந்த மாதிரி புரோட்டோ திராவிடம் பேசினா ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் சொல்லுங்கள். அப்படி ஒரு லாங்குவேஜே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இல்லாத ஒரு லாங்குவேஜை உருவாக்கி அந்த லாங்குவேஜில் இருந்து தான் எல்லாம் வந்ததாகவும் ஃபால்ஸ் தியரி வைக்கிறாங்க, ஃபால்ஸ் ப்ரோபகண்டா பண்ணுறாங்க. அப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அப்படி உண்மையாலுமே இருந்துச்சுன்னா எனக்கு எவிடன்ஸ் காட்டுங்க. இப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்குப்பா. ஒரு லாங்குவேஜ் இருந்ததுன்னா ஒரு கல்வெட்டு, ஒரு எழுத்துப்பூர்வமோ ஒரு பேப்பர் ஒர்க்காவது இருந்திருக்கணும்ல, அதையாவது காட்டுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அப்படி ஒரு லாங்குவேஜே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இருந்துச்சுன்னா காட்டுங்க.
இன்டர்நெட்டில் நான் ஒரு இடத்துல பார்த்தேன், புரோட்டோ திராவிடத்துக்கு உண்டான ஒரு எவிடன்ஸ் கொடுத்த அப்படி. ஸோ உண்மையாலுமே அப்படி ஒன்று இருக்குது போல் அப்படின்னு போய் பார்த்தா, தமிழ் வட்டெழுத்தோட கல்வெட்டை வந்து புரோட்டோ திராவிடம்னு எவிடன்ஸ் காட்டுறாங்க. இதை விட ஒரு சில வடக்கன் பேஜ்லலாம் பார்க்க முடிஞ்சது. அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்கன்னா, தமிழ் கல்வெட்டையும் தமிழ் வட்டெழுத்து கல்வெட்டையும் வந்து புரோட்டோ திராவிடம் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறப்படி, இன்னைக்கு பேசுகிற தமிழ் வந்து அந்த புரோட்டோ திராவிடம் அந்த கல்வெட்டில் இருந்த லாங்குவேஜ்லேருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்கிறப்படி, அந்த கல்வெட்டு என்னன்னா தமிழில் தான் இருக்குது. அந்த காலத்தை தமிழ் இன்னைக்கு வந்து அது அப்டேட் ஆகி எவால்வ் ஆகி வேற வடிவத்தில் இருக்குது. ஆனால் அந்த புதுசாக வந்த வடிவம் வந்து தமிழாகவும் அன்னைக்கு இருந்ததை புரோட்டோ திராவிடமாகவும் சொல்கிறப்படி. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற ஓல்டஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷனான மாங்குளம் கல்வெட்டு வந்து புரோட்டோ திராவிடம் லாங்குவேஜ். எல்லா லாங்குவேஜுக்கும் ஒரு எவல்யூஷன் இருக்கும், ஒரு அப்டேட் இருக்கும். அப்போ தான் ஒரு லாங்குவேஜ்னால சஸ்டெயின் ஆக முடியும், சர்வ் ஆக முடியுங்கிறது ஒரு சிலருக்கு புரிய மாட்டேங்குது. மரமண்டைங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி தான் அந்த காலத்தை ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ் வேறு மாதிரி இருந்திருக்கும், 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ் வேறு மாதிரி இருந்திருக்கும், இப்போ இருக்கிற தமிழ் டோட்டலாக வேறு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா லாங்குவேஜ் நீட் அண்ட் எவல்யூஷன் ஸோ தட் இட் கேன் சர்வை. இப்போ கன்னடத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட கன்னடத்தை வந்து ஹலே கன்னடன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் 1200லேருந்து 500 வருஷத்துக்கு நடுவில் இருந்த கன்னடத்தை நடு கன்னடான்னு சொன்னாங்க. அண்ட் இஃப் ஐ எம் நாட் ராங், இப்போ பேசுகிற கன்னடத்தை வந்து ஹோசல கன்னடா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பேசுகிற கன்னடத்தையும் அந்த ஹலே கன்னடத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா சம்மந்தமே இருக்காது. அதில் மோர் ஆஃப் சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் வேர்ட்ஸ் இருக்கும். இப்போ பேசுகிற கன்னடத்தில் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சம்மந்தமே இருக்காது. திஸ் இஸ் த எவல்யூஷன் விச் டுக் பிட்வீன் 1500 இயர்ஸ். ஸோ இன்னைக்கு கன்னடா சஸ்டெயின் ஆகிருக்குன்னா இந்த எவல்யூஷன் தேவைப்பட்டுச்சு. அதுக்குன்னு வந்து அன்னைக்கு பேசப்பட்ட ஹலே கன்னடா வந்து புரோட்டோ திராவிடம்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆக்சுவலாக என்ன கதைனா, 1500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த என்ன கல்வெட்டு, ஹல்மிதி இன்ஸ்கிரிப்ஷன் வச்ச கடம்பா டைனஸ்டி பற்றி ஒரு 10 பாயிண்ட் எடுத்து கொடுக்க சொல்லுங்கள் கன்னடம் பேசுகிறவங்கள. அவங்களால முடியாது. சரி, இப்போது எங்கள் தமிழை வளர்த்த சேர சோழ பாண்டியர்களை பற்றி எங்களால் 100 பாயிண்ட் எடுத்து போய் வைக்க முடியும், அதுக்கு மேலேயே எடுத்து வைக்க முடியும். அந்த மாதிரி கடம்பாசை பற்றி அவங்க சொல்லணும்னா சொல்ல முடியாது. ஏன்னா கடம்பாசே வந்து கடம்பர்களே வந்து தமிழர்கள் தான். இங்கேருந்து பிரிஞ்சு போன ஒரு கூட்டம் தான் அங்கே கன்னடிகாசை இன்னைக்கு ஃபார்ம் ஆகியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வந்து நம்மளோட ஒரு பிரதர்ஸ் தான். இதுக்கு என்னால் மெட்டீரியலிஸ்டிக்காக எவிடன்ஸ் கொடுக்க முடியும். புறநானூறு பாடல் 355 பாணன், பறையன், துடியன், கடம்பன்னு 4 குடியை பற்றி பேசியிருக்காங்க. இது வந்து ஜாதி கிடையாது, குடி வேற ஜாதி வேற. இந்த 4 குடியில் ஒரு குடி தான் கடம்பர்கள். இவங்க வந்து தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து பேசி அவங்களே ஒரு மொழியை உருவாக்கிக்கிட்டு அவங்க தனியாக பிரிஞ்சு போனதான் நம்மக்கிட்ட வரலாறு இருக்குது. அப்படி போனவங்க தான் இன்னைக்கு நம்மளோட பிரதர்ஸாக இருக்காங்க. ஸோ நமக்குள்ளே சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு அவங்க மொழி முக்கியம் தான். ஏன்னா அவங்களுக்கு தன்மானம் முக்கியம், அவங்களோட லாங்குவேஜ் அவங்க பெருசுன்னு சொல்கிறாங்க. நமக்கு நம்ம லாங்குவேஜ் முக்கியம், நம்ம லாங்குவேஜை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஸோ இப்படி வீடியோ போடுறதுனால ஒரு சொல்யூஷன் நம்மளால கொடுக்க முடியாது, கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. இதுக்குண்டான ஒரே சொல்யூஷன் என்னென்னா, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டீம், கர்நாடகாலேருந்து ஒரு டீம், 2 டீம்லேயும் வந்து லிங்குவிஸ்டிக், ஆர்கியாலஜிக்கல், ஹிஸ்டாரிக்கல் எல்லா பீப்புளும், இதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பீப்புளும் இருக்கணும். 2 பேருமே சர்டிஃபைடு பீப்புளாக இருக்கணும், ப்ரொஃபஷ்னல் பீப்புளாக இருக்கணும். சும்மா ஜால்ரா தட்டி சொம்பு தூக்குறவனாக இருக்கக்கூடாது. ஸோ இவங்க வந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தால் தான் இதுக்கு 2 பேருமே ஒத்துக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமே தவிர்த்து, நான் இப்போ எல்லாமே அடுக்கி வச்சது எல்லாமே ப்ரூஃப் தான். இதுக்கு உண்டான ப்ரூஃப் இன்டர்நெட்லேயே இருக்குது, இல்லை நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். ஆனால் அவங்க ஒத்துப்பாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. சரி, அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது அட்வான்டேஜ்னால் அதுவும் கிடையாது. இது தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி. ஓகே, இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்திருக்கோம். இப்போது நாளைக்கே எல்லா கன்னடிகாஸும் வந்து தமிழ் தான் வந்து மூத்த மொழி, இருக்கிறதுலே பழமையான மொழின்னு ஒத்துக்கிட்டாலும் நாளைக்கு என்ன தமிழ் வளர்ந்துடவா போகுது? கண்டிப்பாக கிடையாது. அவங்க நாளைக்குலேருந்து கன்னடத்தில் தான் பேசுவாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க தாய்மொழியை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அதுதான் தெரியும். நம்ம தாய்மொழியில் தான் நம்ம பேசுவோம், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்போம். ஆனால் இந்த வேலையே இல்லாத பொலிட்டீஷியன்ஸ் தான் இதை கான்ட்ரவர்சி ஆக்கி இதை வச்சு வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துலேருந்து இது என்னோட ஒப்பீனியன், நம்மெல்லாம் சேர்ந்து வடக்குன்னு அடிக்கணும். வடக்கில் இருந்து நம்மளை சுரண்டிகிட்டு இருக்காங்க. அவனை கேட்டால் அவன் வந்து சம்மந்தமே இல்லாமல் சான்ஸ்கிரிட் தான் பேசுமா, அவனோட ஒப்பீனியன் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும்.
அவனை நம்மெல்லாம் சேர்ந்து அடிக்கணும். ஆனால் நமக்குள்ள சண்டையை ஏற்படுத்தி விட்டுட்டு அவனுக்குள்ள காஞ்சிட்டு இருக்கான். அதைத்தான் நீங்கள் இங்கே பார்க்கணும். நமக்குள்ள சமத்துவமாக சகோதரத்துவமாக ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. நடுவில் இவன் வந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டியதானே? இல்லை இவன் தான் பழசுப்பா, இல்லைப்பா நீ தான் பழசு. ரெண்டு பேர்த்துக்கு யாருக்காவது ஒருத்தனுக்காவது ஒப்பீனியன் கொடுக்கலாம்ல? கண்டிப்பாக அவன் கொடுக்க மாட்டான். ரெண்டு பேர்ட்டும் சண்டை போடட்டும் சாவட்டும் நான் இங்கே அப்படின்னு தான் விடுவான். அதுதான் அவனுக்கு தேவை. நம்ம இப்பெல்லாம் ஒத்துமையாக இருக்கணும். இருந்தால் மட்டுமே தான் வந்து வடக்கில் இருக்கிறவனை அடிக்க முடியும். சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் இருந்த பஞ்சாயத்தை சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு நார்த்து உள்ளே இழுத்துட்டு வந்த அப்படின்னா, யூ நீட் ஹை லெவல் பொலிட்டிக்கல் நாலேஜ் டு நோ அபவுட் திஸ் கேம். இல்லாட்டி நான் பேசுகிறதோ கமல்ஹாசன் பேசுகிற மாதிரி புரியாத மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு அரசியல் நாலேஜ் நான் கொண்டு வர்றக்கே எனக்கு பல வருஷம் எடுத்துக்கிச்சு. அட்லீஸ்ட் நீங்கள் இப்போ ஆரம்பித்தாதான் நான் ஏன் இதை சொல்ல வரேன், ஏன் வந்து சென்ட்ரலில் எடுக்கிறேங்கிற கேமெல்லாம் வந்து 2-3 வருஷத்துக்கு அப்புறமாவாச்சும் உங்களுக்கு தெரியும். அண்ட் இன்னொன்று சொல்லணுன்னா, கமல் இஸ் வெரி வெரி இன்டெலிஜென்ட் காய். இஸ் நாட் அ ஃபூல். அண்ட் கமலோட பாஸ்ட் வரலாறெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா வந்து ஹீ இஸ் வெல் வர்ஸ்ட் இன் எவ்ரி லாங்குவேஜஸ். அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. பட் அவருக்கு தமிழ் பற்றெல்லாம் கிடையாது. தமிழை வந்து இந்தளவுக்கு பொங்கி பாசமாக அப்படியே வழிஞ்சு தமிழ் தான் பழசு அப்படின்னாலாம் முன்னாடியே பேசியிருக்கலாமே. ஏன் வந்து இப்போ வந்து சொல்லணும்? அதுதான் அரசியல். ஏன் இப்போ வந்து சொல்கிற அப்படிங்கிறது தான் அரசியல். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும். இப்போவே நான் சொன்னால் ரொம்ப குழப்பிக்கும். ஸோ இதோட அப்படியே விட்டுறலாம். அண்ட் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட்லி ரிமைண்டர் டு த கன்னடிகாஸ் பீப்புள். நான் முன்னாடி வச்ச மாற்று கருத்து தான் நான் கேட்குறேன். நான் சண்டைகள்லாம் போடல. கடம்பர்கள் 1500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கங்கிற வரலாறு எங்களுக்கு கொடுத்தா போதும். கடம்பர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கங்கிற வரலாறு எங்ககிட்ட இருக்குது. எங்ககிட்ட வந்து லிட்ரேச்சரில் இருக்குது, புறநானூரில் இருக்குது, அகநானூரில் இருக்குது, பதிற்றுப்பத்தில் இருக்குது. சேரர்களோட இமயவரம்பனோட தோத்த வரலாறு எங்ககிட்ட இருக்குது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. கிரீக்ஸோட வந்து கூட்டணி சேர்ந்துட்டு மறுபடியும் வந்து சேரன் செங்குட்டுவனோட சண்டை போட்டு தோத்த வரலாறு எங்ககிட்ட இருக்குது. அண்ட் சம்வாட் தே ஆர் கைண்ட் ஆஃப் அ ரெபல் பீப்புள் தான். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பீப்புள், அவங்களுக்குன்னு ஒரு தனி கண்ட்ரி. அப்படி அவங்க வந்து சமஸ்கிருதத்தோட தமிழ் கலந்து பேசி ஃபார்ம் ஆன மொழி தான் வந்து கன்னடம். அதுக்குண்டான வரலாறு எங்ககிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆதாரம் தான் நான் கேட்குறேன் 1500 வருஷத்துக்கு முன்னாடி. அண்ட் ரெண்டாவது மாற்று கருத்து, புரோட்டோ திராவிடத்துக்கு உண்டான ஒரு சாலிட் எவிடன்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஒரு லாங்குவேஜ்னால் அதுக்குன்னு தனி லிட்ரேச்சர் இருக்கும், அதுக்குன்னு தனி எழுத்து இருக்கும், அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் பேசியிருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு கல்வெட்டு ஏதாவது ஒன்று இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சாலிட் எவிடன்ஸ் கொடுங்க புரோட்டோ திராவிடத்துக்கு. மறுபடியும் பழைய மாதிரி அவங்க பண்ணுற மாதிரியே வந்து தமிழோட கல்வெட்டியோ இல்லை வந்து தமிழ் கல்வெட்டியோ எடுத்துகிட்டு வந்து இதுதான் புரோட்டோ திராவிடம்னு கொடுக்கக்கூடாது. புரோட்டோ திராவிடத்துக்குன்னு தனி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒரு லாங்குவேஜுக்கு உண்டான எல்லா அமைப்பும் இருக்கணும். அந்த மாதிரி கல்வெட்டு இருந்து கொடுங்க. கமல்ஹாசனுக்கு பதிலாக நானே இறங்கி வந்து சாரி கேட்குறேன்.